இன்னைக்கு நம்ம குப்த பேரரசோட முழு கதையை தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த மன்னர்லாம் வாழ்ந்தாங்க, எப்படிலாம் ஆட்சி பண்ணாங்க, அவங்க ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக நடந்தது, இந்த மாதிரி நம்ம டாப் டு பாட்டம் ஃபுல் கதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முடிக்கும் போதே குப்த பேரரசை பற்றி டீட்டெயிலாக படித்து முடிச்சிடலாம். ஓகே வாங்க. குப்தர்களோட ஆட்சி காலத்தை பொற்காலம் அப்படிம்பாங்க. பொற்காலம் அப்படின்னோன்னா அப்போ மக்கள்லாம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அங்கே டேக்ஸ்லாம் கம்மியாக போட்டிருப்பாங்க. வரிலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருந்திருக்காது. அப்படியெல்லாம் கிடையாது. நின்னா டேக்ஸு, உட்கார்ந்தா டேக்ஸு, படுத்தா டேக்ஸு, அது பண்ணா டேக்ஸு, இது பண்ணா டேக்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டேக்ஸ் போட்டிருப்பாங்க. இருந்தாலுமே இவங்க ஆட்சி ஏன் பொற்காலம் அப்படிங்காங்க அப்படின்னா அந்த டயத்தில் அறிவியல், கலை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிறந்து விளங்கியிருக்கும். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஆட்சி காலத்தை பொற்காலம் அப்படிங்காங்க. நம்ம எந்த ஒரு வரலாற்று கதையை படிக்கும் போதும் எந்தெந்த மன்னர் யாருக்கு அடுத்து வந்தாங்க, அந்த குரானாலஜிக்கல் ஆர்டர் கால முறை முதல்ல தெரியணும். நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கதையே டீட்டெயிலாக படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த குப்தர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா யார் யார் வரிசையாக வந்தாங்க அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்லேயே 6th ஒரு டேட்டா இருக்கும், 11th ஒரு டேட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா ஒன்று ஒவ்வொரு சோர்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. அதனால் அந்த டேட்டாலாம் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த மன்னர் முதல்ல வந்தார், அவருக்கு அடுத்து யார் வந்தாங்க, கடைசியாக யார் வந்தாங்க, இந்த ஆர்டரை மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகுப்தர். இவரோட காலம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராக்கெட்லேயே சைடில் போட்டிருக்கோம். நீங்கள் முதல் டைம் வீடியோ பார்க்கும்போது ஜஸ்ட்டு கதையை மட்டும் கேளுங்க. நோட்ஸ் மறுபடியும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். முதல் டைம் கதையை மட்டும் கேளுங்க. பேப்பர் பேனா எல்லாம் மூடி வச்சுருங்க. இவரோட பையன் பார்த்தோம் அப்படின்னா கடோகஜர். அவர் தான் அதுக்கு அடுத்து வந்திருப்பார். இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா மகாராஜா அப்படிம்பாங்க. ஸோ இவங்களோட ஒரு பட்ட பெயர் மாதிரி மகாராஜா அப்படிம்பாங்க. இதுக்கு அடுத்து வந்தவர் தான் முதலாம் சந்திரகுப்தர். இவரை பார்த்தோம் அப்படின்னா முதல் பேரரசர் அப்படிம்பாங்க. இதுக்கு முன்னால் வந்தவங்களாம் அவங்கள மகாராஜா, அரசர் அப்படின்னாங்க. இந்த முதலாம் சந்திரகுப்தர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இவரை முதல் பேரரசர் அப்படின்னு இருப்பார். மகா ராஜாதி ராஜா, மகா அதிராஜா அப்படிம்பாங்க. ஓகே, அடுத்து இவரோட பையன் தான் பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகுப்தர். அதுக்கு அடுத்து வந்தவர் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ சமுத்திரகுப்தருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். அதுக்கு அடுத்து வந்தவங்க குமாரகுப்தர். ஓகே, இந்த 2ஆம் சந்திரகுப்தரோட பையன் தான் பார்த்தோம் அப்படின்னா குமாரகுப்தர். குமாரகுப்தரோட பையன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மன்னர்கள்லாம் வந்திருப்பாங்க. பாலாதித்யா, விஷ்ணுகுப்தர், இவங்கள பற்றிலாம் பெரிய விஷயம் இருக்காது. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர் இவங்கள பற்றி தான் நிறைய டேட்டா இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு மன்னராக தனித்தனியாக அவங்க கதையெல்லாம் பார்க்கலாம். நம்ம முதல்ல சொன்னோம் இந்த குப்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொற்காலம் அப்படிம்பாங்க. ஏன் பொற்காலம் அப்படின்னா அந்த டயத்தில் கல்வி, கலை, சமஸ்கிருதம், அறிவியல், இலக்கியம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய சிறப்பான மக்கள், அறிஞர்கள் எல்லாருமே இருந்திருப்பாங்க. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இதை பொற்காலம் அப்படிம்பாங்க. ஸ்ரீகுப்தரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் முதல்ல இந்த குப்த வம்சம் இதை தொடங்குதார். இவர் பார்த்தோம் அப்படின்னா வங்காளம், பீகார் அங்கெல்லாம் ஆட்சி பண்ணியிருப்பார். அதே மாதிரி காயின்ஸில், நாணயங்களில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இவரோட வடிவம் தான் பார்த்தோம் அப்படின்னா பொறிக்காங்க. முதல் மன்னர் ஸ்ரீகுப்தர். அவருக்கு அடுத்து அவரோட பையன் வராங்க கடோகஜர் அப்படிங்கவங்க. இவங்க 2 பேர்த்தையுமே மகாராஜா அப்படிம்பாங்க. இந்த குப்த பேரரசை பற்றி அப்போ இருந்த வரலாற்று அறிஞர் அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக R.S. சர்மா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் அவரோட புக்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குப்த பேரரசில் பரம்பரையாக வராங்க. அப்பா, பையன், பேரன் இந்த மாதிரி அவங்க வம்சாவளியே பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்காரு. எந்த புக்கில் சொல்லியிருப்பார் அப்படின்னா ஆர்ஜின் ஆஃப் ஃபெடரலிசம் இன் இந்தியா. ஸோ ஃபெடரலிசம் அப்படின்னா நிலப்பிரபுத்துவம், இந்தியாவில் நிலப்பிரபுத்துவத்தின் தோற்றம், இந்த புக்கில் சொல்லியிருப்பார். இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை ஆகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு இருப்பார். சிவாஜியில் ரஜினி சொன்ன மாதிரி ரிச் கெட் ரிச், புவர் கெட் புவர். ஸோ இவங்க ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா பணம் இருக்கவங்க மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். அவன் தான் பார்த்தோம் அப்படின்னா மேலும் சம்பாதிப்பான், அவன் தான் சந்தோஷமாக இருப்பான். ஏழை பார்த்தோம் அப்படின்னா துன்பப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்ரீகுப்தர், கடோகஜர் இவங்கெல்லாம் போயிட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் வராரு. இவரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முதல் பேரரசர் அப்படிங்காங்க. இவரே பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு பட்டம்லாம் கொடுத்துருப்பாரு. மகா ராஜாதி ராஜா இல்லை மகாராஜா அதிராஜா அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பட்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்பாரு.
அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா லிச்சாவி அரச குடும்பம் வந்து இருக்கும். ஸோ அந்த குடும்பம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட கொஞ்சம் பணக்காரவங்க, செல்வந்தர் அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து குமாரதேவி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து இருக்கும். அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. இதை அவங்க வந்து ஒரு பெருமையாக வந்து நினைப்பாங்க. நான் இந்த மாதிரி வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால லிச்சாவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாணயத்தை வந்து விடுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா பின்னால் வர சந்ததிகள் அவங்களுக்குலாம் தெரியணுமா, நான் வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், நானும் பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் நாணயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த லிச்சாவையா அப்படிங்கிற வாசகம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இடம்பெற்றிருக்கும். ஏன்னா லிச்சாவி அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணியிருக்காராம். சின்ன சின்ன நாடுகள், சிற்றரசு, சிறிய சாம்ராஜ்யம் அதெல்லாம் தோற்கடிச்சு ஒரு பேரரசாக வந்து ஆவார். நம்ம நிறைய பேர் வந்து செஸ் விளாண்டுருப்போம். இப்போ செஸ்ஸில் நம்ம வந்து எடுத்த உடனேயே எதிரியோட ராணியை போய் அடிக்கிறது, ராஜா அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் சிப்பாயை தான் காலி பண்ணுவோம். ஸோ கடைசியில் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து குதிரை, மந்திரி, யானை அப்படிலாம் போவோம். அதே மாதிரி தான் இவர் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சிற்றரசெல்லாம் அடித்து காலி பண்ணி ஒரு பேரரசாக வந்து ஆயிடுறாரு. இவரோட இந்த அருமை பெருமை இதெல்லாம் நம்ம வந்து எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மெஹ்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு இதில் பார்த்தா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து யார் நிறுவனாங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். அவர் தான் வந்து நிறுவியிருப்பார், உருவாக்கியிருப்பார். யாரோட சாதனையை? 1ஆம் சந்திரகுப்தர். இவரோட சாதனையை பார்த்தோம் அப்படின்னா யார் பொறிச்சிருக்காங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். இவர் தான் அவரோட சாதனை எல்லாத்தையும் அந்த மெஹ்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு அதில் வந்து பொறிச்சிருக்காரு, எழுதியிருக்காரு. 1ஆம் சந்திரகுப்தருக்கு அடுத்து வந்தவங்க தான் இந்த சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவங்க. இவரை தான் தலை சிறந்த அரசர் அப்படிங்காங்க குப்தர்களில். ஓகே, இவரோட சாதனைகள்லாம் எதில் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு. யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹரிசேனர் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் வந்து அவரோட அவை புலவரில் ஒருத்தர். பிரியாகை மெய்கீர்த்தி இல்லை பிரசித்தி அப்படிம்பாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்களோட சாதனைகள்லாம் எழுதுறது தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெய்கீர்த்தி, பிரசித்தி அப்படிங்கிறவங்க. விஏ ஸ்மித் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா இவரை வந்து இந்திய நெப்போலியன் அப்படிங்காரு. சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியனோட கம்பேர் பண்ணி இவர் வந்து இந்தியாவோட நெப்போலியன் அப்படிங்காரு. அதுக்கப்புறம் வந்து பௌத்த அறிஞர் வசுபந்துவை பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஆதரிச்சிருப்பார். சமுத்திரகுப்தர் வந்து பௌத்த அறிஞரான வசுபந்து வந்து ஆதரிச்சிருப்பார். இவருக்கு வந்து இசையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஞானம் இருக்கும். ஸோ அந்த வீணை வாசிக்கிறது அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிடிக்கும். அதனால் இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா கவிராஜா அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து இருக்கும். வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு சின்னமும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டயத்தில் வந்து இருந்திருக்கும். இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் பிரசித்தி மெய்கீர்த்தி அப்படின்னா என்ன அப்படின்னு. அது வந்து ஒருத்தரை பற்றி பாராட்டி புகழ்கிறது தான் பிரசித்தி மெய்கீர்த்தி அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல். ஓகே, அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பழமையான கனசங்கம், லிச்சாவி கனசங்கம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருக்கு. இது எங்கே இருந்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து கங்கை நதிக்கும் நேபாள நாட்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி பகுதியில் தான் வந்து இருந்திருக்கு. ஓகே, நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகுப்தரை பற்றின எல்லா நல்ல விஷயங்கள், அவரோட புகழ் எல்லாத்தையும் வந்து அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் வந்து பொறிச்சிருக்காங்க அப்படின்னோம். ஹரிசேனர் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பொறிச்சிருப்பார். அது வந்து 33 வரியில் வந்து இருக்குது அப்படிங்காங்க. அவரோட ஆட்சி, சாதனை, ஆளுமை எல்லாமே வந்து இருக்கும். இது வந்து நாகரி வடிவத்தில் வந்து இருக்கான். சமுத்திரகுப்தர் மற்ற நாடு கூட, மற்ற மன்னர் கூட எந்த அளவுக்கு உறவில் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குஷானர்கள் கூட சொல்லக்கூடிய அளவில் பெரிய உறவில் வந்து இல்லை. ஸ்ரீலங்கா கூட, இலங்கை கூட பார்த்தோம் அப்படின்னா நல்ல உறவில் வந்து இருந்திருக்காரு. இப்போ நம்ம இந்தியாவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய நாடு கூட, அண்டை நாடு இது போக பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக ரஷ்யா அவங்க கூடலாம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல உறவில் வந்து இருக்காங்க. இதே மாதிரி அவரும் அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் கூட நல்ல உறவில் வந்து இருந்திருக்காரு. ஸ்ரீ மேகவர்மன் அப்படின்னு ஒரு மன்னர் பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகுப்தருக்கு வந்து நிறைய பரிசுகள்லாம் அனுப்புவார். பரிசுகள்லாம் அனுப்பி எங்களுக்கு வந்து கயாவில் ஒரு பௌத்த மடம் வந்து கட்டணும், அதுக்கு எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பார். இவர் வந்து படை பலத்தால் தான் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் எதுவும் ஜெயிச்சிருப்பார். வட இந்தியாவில் ஒரு 9 அரசர்கள் அவங்கள வந்து தோக்கடிச்சிருப்பார். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நாகர்கள் அவங்களாம் வந்து தோக்கடிச்சிருப்பார். தென்னிந்தியாவை சேர்ந்த ஒரு 12 பேர் அவங்களையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து தோக்கடிச்சிருப்பார். ஸோ இதெல்லாம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டில் வந்து இருக்குது. இந்த தென்னிந்தியா படையெடுப்பை பார்த்தோம் அப்படின்னா தட்சிண பாத படையெடுப்பு அப்படிம்பாங்க. அவருக்கு அடுத்து வந்தவர் 2ஆம் சந்திரகுப்தர். இவரை வந்து விக்ரமாதித்யர் அப்படிம்பாங்க. இவர் வந்து சாக அரசர்கள், மேற்கு மாவாளம், குஜராத் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கைப்பற்றியிருப்பார். பாகியான் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன பயணி, இவர் வந்து ஒரு பௌத்த அறிஞரும் கூட. இவர் காலகட்டத்திலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்திருப்பார். அதே மாதிரி இவர் வந்து அறிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஆதரித்து அவர் அவையில் வந்து வச்சுருப்பார். நவரத்னங்கள் அப்படிம்பாங்க.
ஸோ வந்து 9 அறிஞர்கள் நவரத்னங்கள் அவங்க வந்து இவங்க அவையில் இருப்பாங்க. நம்ம வந்து விஜயநகரத்தை பற்றி படிக்கும் போது 8 பேர் வந்து இருப்பாங்க. அஷ்ட திக்கங்கள் அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 9 பேர் நவரத்னங்கள் வந்து இவரோட அவையில் வந்து இருக்காங்க. இவருக்கு நிறைய பட்ட பெயர்கள்லாம் வந்து இருந்திருக்கும். விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ அப்படிங்கிற பேரில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பட்ட பெயர்கள்லாம் இருந்திருக்கு. முக்கியமாக என்னென்ன புலவர்கள்லாம் இவர்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா வந்து காளிதாசர், ஹரிசேனர், அமரசிம்மர், தன்வந்திரி இவங்களாம் வந்து இருந்திருப்பாங்க. வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்ட குப்த அரசர் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் தான். ஓகே, இவர் வந்து திருமண உறவுல அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ அண்டை நாடு கூட வந்து ஒன்றா இணையணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து போரிட்டு ஜெயிப்பாங்க ஒரு சில பேர். இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா வந்து நட்பு ரீதியாக திருமண உறவு மூலமாக ஸோ வந்து பொண்ணு கொடுக்கறது இல்லை வந்து பையனை காயம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த நாட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்றா வந்து இணைச்சிக்கிடுவாங்க. அந்த மாதிரி உறவும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களில் வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து இந்த 2ஆம் சந்திரகுப்தர் பார்த்தோம் அப்படின்னா அவரோட மகளை வந்து வாகட இளவரசர் அவருக்கு வந்து காயம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவரோட மகள் பேர் வந்து பிரபாவதி. இந்த பிரபாவதி வந்து வாகட இளவரசர் அவங்க வந்து காயம் பண்ணி வச்சுருப்பார். இதுக்கு முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் யாரை காயம் பண்ணியிருப்பார் அப்படின்னா நாக இளவரசி குபேர நாகா அப்படிம்பாங்க. ஸோ வந்து அவங்கள தான் வந்து இவர் 2ஆம் சந்திரகுப்தர் வந்து காயம் பண்ணியிருப்பார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவரோட பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா வகாட இளவரசர் அவருக்கு வந்து காயம் பண்ணி வைக்காங்க. அதே மாதிரி வந்து அவர் யாரை காயம் பண்ணியிருக்காரு 2ஆம் சந்திரகுப்தரோட மனைவி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நாக இளவரசி பேர் வந்து குபேர நாகா அப்படிங்கிறவங்க. அடுத்ததா 2ஆம் சந்திரகுப்தரோட பையன் குமாரகுப்தர் வராரு. இவர் வந்து குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் அதை வந்து தோற்று வச்சிருப்பாரு. இவரை வந்து சக்ராதித்யர் அப்படிம்பாங்க. இவருக்கு அடுத்து யார் வராங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். குமாரகுப்தருக்கு அடுத்து ஸ்கந்தகுப்தர் வந்து வராது. இந்த ஸ்கந்தகுப்தர் தான் பார்த்தோம் அப்படின்னா குப்த வம்சத்தோட கடைசி பேரரசன் அப்படிங்காங்க. ஸோ வந்து இவரை பேரரசன் ஸ்கந்தகுப்தர் தான் கடைசி பேரரசன். இது போக குப்த வம்சத்தோட கடைசி அரசன் ஸ்கந்தகுப்தர் பேரரசன். வெறுமனையாக கடைசி அரசர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷ்ணுகுப்தர். இவர் தான் குப்த வம்சத்தோட கடைசி அரசர். நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மன்னரோட முக்கியமான கதைகள் எல்லாமே வந்து பார்த்தோம். இதுக்கப்புறம் இவங்களோட ஆட்சி முறை எப்படி இருந்தது, எப்படிலாம் வரி போட்டாங்க, வேறு என்னென்னலாம் பண்ணாங்க அதை ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். குப்த பேரரசில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு பேர் வந்து இருந்தது. இப்போ சேத்ரா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். ஸோ வந்து இதான் பார்த்தோம் அப்படின்னா வேளாண்மை விளைச்சல் அதுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா உகந்த நிலத்தை சேத்ரா அப்படிம்பாங்க. கிலா அப்படின்னா தரிசு நிலம். ஸோ வந்து வேஸ்ட் லேண்டு தரிசு நிலம் அதை வந்து கிலா அப்படிம்பாங்க. அப்ரகதா அப்படின்னா காடு வனம் அதை வந்து அப்ரகதா அப்படிம்பாங்க. குடியிருக்கக்கூடிய உகந்த நிலத்தை ஸோ வந்து வசிக்கிறதுக்கு நம்ம வந்து தங்குறதுக்கு உகந்த நிலத்தை பார்த்தோம் அப்படின்னா வஸ்தி அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலம் அப்படிங்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து ஒருத்தர் உருவாக்கியிருப்பார் அப்படின்னோம். இப்போ தான் படித்தோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குமாரகுப்தர் அப்படிங்கிறவர். ஸோ அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உருவாக்கியிருப்பார். ஓகே, இதில் முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 5வது 6வது நூற்றாண்டு அப்போ தான் வந்து வளர்ச்சி அடையுது. முக்கியமான பாடம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து பௌத்த தத்துவம் தான். இதான் வந்து முக்கியமான பாடம். இதை வந்து யுவான் சுவாங் வந்து பல வருஷம் இங்கேருந்து படிச்சிருப்பார் பௌத்த தத்துவத்தை. இது போக வந்து யோகா வேத இலக்கியங்கள் மருத்துவம் இந்த மாதிரி நிறைய பாடங்கள் வந்து இருந்திருக்கு. இதுக்குள்ளேயே இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா 8 மகா பாடசாலை 3 பெரிய லைப்ரரி இதெல்லாம் வந்து இருந்திருக்கு. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை கடைசியில் யார் அழிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவர். நம்ம டெல்லி சுல்தானில் வந்து பார்த்துருப்போம் பக்தியார் கில்ஜி. ஸோ அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து அழிச்சிருப்பார். யுனெஸ்கோ பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. குப்தர்களோட நிர்வாக முறை எப்படி இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அரசர்களுக்கு என்னென்ன பட்டம்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம வந்து முதலே பார்த்தோம். மகாராஜாதி ராஜா மகாராஜா அதிராஜா அப்படிம்பாங்க. இது போக பரம பட்டாரக பரமேஸ்வர இந்த மாதிரியான பட்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அலகாபாத் கல்வெட்டில் பார்த்தோம் அப்படின்னா சமுத்திரகுப்தரை புருஷா அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்றாங்க. புருஷா அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவர் தான் எல்லாத்துக்கும் மேலானவர். ஸோ வந்து கடவுள் கூட ஒப்பிட்டு ஸோ வந்து கடவுளுக்கு நிகராக அரசர் வந்து இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவரை புருஷா அப்படிங்காங்க. அனைவருக்கும் மேலானவர் எல்லாத்துக்கும் மேலே உள்ளவர். அப்போ யார் கடவுளுக்கு ஈக்குவலாக பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்து அரசரை வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பரம தைவத பரம பாகவத அப்படிம்பாங்க. ஸோ பரம தைவத அப்படின்னா கடவுளோட பரம பக்தன். பரம பாகவத அப்படின்னா வாசிய கிருஷ்ணன் அவரோட பரம பக்தனை தான்
பரம பாகவத அப்படிங்காங்க. ஸோ நீங்கள் வந்து பாகவத, பகவத்கீதை, கிருஷ்ணர் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்ரமாதித்யரோட அவையில் பார்த்தோம் அப்படின்னா நவரத்னங்கள் இருந்தாங்க அப்படின்னும் நம்ம வந்து அந்த டைமில் இன்னொன்று சொல்லியிருப்போம். விஜயநகர பேரரசில் அது மாதிரி வந்து நிறைய புலவர்கள்லாம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பேர்? 8 பேர் இருந்தாங்க. அஷ்ட திக்கஜங்கள் அப்படிம்பாங்க. ஓகே, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து அப்பப்போ கம்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு டாபிக் படிக்கும் போதே நம்ம இதுக்கு மேலே என்னெல்லாம் படித்தோம், அதில் நம்ம வந்து எந்த விஷயத்தெல்லாம் வந்து கற்றுக்கிட்டோம், இதை கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காமல் இருக்கும். ஓகே, இந்த விக்ரமாதித்யர் அவரோட அவையில் பார்த்தோம் அப்படின்னா நவரத்னங்கள் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க வந்து எது எதில் வந்து புலமை பெற்றிருந்தாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். விக்ரமாதித்யர் அப்படிங்கிறது யார்? நம்ம வந்து முதலே சொன்னோம். விக்ரமாதித்யர் அப்படின்னாலும் 2வது சந்திரகுப்தர் அப்படின்னாலும் ஒன்று தான். 2வது சந்திரகுப்தரோட பட்ட பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா விக்ரமாதித்யர். ஸோ வந்து காளிதாசர் வந்து இருந்திருப்பார் அந்த நவரத்னங்களில். 9 புலவர்களில் காளிதாசரும் ஒருத்தர். அவர் பார்த்தோம் அப்படின்னா சமஸ்கிருத புலவர். ஹரிசேனரும் பார்த்தோம் அப்படின்னா சமஸ்கிருத புலவர். சங்கு அப்படின்னா கட்டடக்கலை நிபுணர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ வந்து கரடத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சங்கெல்லாம் டெக்கரேஷன் மாதிரி மேலாம் வந்து வைப்பாங்க, அப்படி தானே? அப்போ சங்கு அப்படிங்கிறவர் கட்டடக்கலை நிபுணர். வராயி வீரர் பார்த்தோம் அப்படின்னா வானவியல் அறிஞர். அப்புறம் வராய்ச்சி அப்படிங்கிறவங்க இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். அதுக்கப்புறம் காக்காபனர் அப்படிங்கிறவர் ஜோதிடர். தன்வந்திரி அப்படின்னா வந்து மருத்துவர். ஸோ ஹாஸ்பிட்டலுக்குலாம் பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், தன்வந்திரி அப்படிங்கிற மாதிரி. அதை வச்சு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அமரசிம்மர் அப்படிங்கிறது அகராதி டிக்ஷனரியில் வல்லுனர். ஸோ அகராதியில் ஆசிரியர் அமரசிம்மர் அப்படிங்கிறவர். இதில் வந்து நம்ம ஒரு சில ஷார்ட்கட்லாம் இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போது காக பாணகர் அப்படின்னா ஜோதிடர் அப்படிங்காங்க. இப்போ வந்து ஜோசியர் வந்து என்ன சொல்லுவார்? உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து பணம் வரவு வரும், நீங்கள் வந்து புகழ் பெறுவீங்க, அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா சொல்லுவார். இதே மாதிரியே வந்து வீட்டிலலாம் பார்த்தோம் அப்படின்னா காக்கா கத்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து சொந்தக்காரங்க வர போகிறாங்க, யாரோடத்தவங்க வர போகிறாங்க, அந்த மாதிரி வந்து அவங்களா ஜோசியம் சொல்லுவாங்க. அப்போ கம்பேர் பண்ணிக்கோங்க. காக பாணகர், காக்கா ஜோதிடர், அவ்வளோதான். தன்வந்திரி அப்படின்னா ஹாஸ்பிட்டலு. அமரசிம்ஹர் அகராதியில் ஆசிரியர். ஓகே, ஸோ நமக்கு வந்து சிம்மா நரசிம்மா அப்படின்னா வந்து யார் ஞாபகம் வரும்? விஜயகாந்த் தான். விஜயகாந்த் அப்படின்னாலே அகராதியில் இல்லாத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படிம்பாரா? அப்போ அமரசிம்ஹர் நமக்கு வந்து சிம்மா அப்படின்னாலே விஜயகாந்த் தான் ஞாபகம் வரணும். அப்போ விஜயகாந்த் அப்படின்னாலே அகராதியில், அப்போ அகராதியில் ஆசிரியர். அடுத்தது குப்தர்களோட ஆட்சி அமைப்பு வந்து பார்க்கலாம். ஸோ அரசர்களை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கடவுளுக்கு ஈக்குவலாக வந்து வச்சுருப்பாங்க. அவங்கள வந்து கடவுளோட பிரதிநிதி மாதிரி, ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா வந்து அரசரும் கடவுளும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாட்டில் வந்து இருப்பாங்க. உயர் அதிகாரிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தண்ட நாயகர், மகா தண்டநாயகர் இந்த மாதிரி பேரில் வந்து அழைப்பாங்க. ஸோ அங்கே வந்து ஆட்சி முறை பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிராந்தியங்களாக சின்ன சின்னதாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிச்சுருப்பாங்க. தேசம் அல்லது புக்தி அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா விஷயா அப்படிம்பாங்க. அதை வந்து அதிகாரம் பண்ணக்கூடியவங்களை பார்த்தோம் அப்படின்னா விஷயாபதிகள். ஸோ அப்போ மாவட்டம் அப்படின்னா விஷயா, அதை வந்து அதிகாரம் பண்ணக்கூடியவங்க நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னா விஷயாபதிகள் அப்படிங்காங்க. இராணுவ பதவிக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்லாம் இருந்திருக்கு. பாலாதிகிருதா, மகா பாலாதிகிருதா அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி வந்து ஒற்றர்கள் ஸ்பெய்யை பார்த்தோம் அப்படின்னா துதகா அப்படிம்பாங்க. ஸோ வந்து இப்போ ஒரு தூதர் மாதிரி, ஒற்றர் தூதர் துதகா அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். வணிகர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு சில வணிகர்கள் வந்து ஒரே இடத்துல இருந்து வியாபாரம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில வணிகர்கள் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே போயிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரே இடத்துல நின்று வியாபாரம் பண்ணுறவங்கள சிரேஷ்டி அப்படிம்பாங்க. நிறைய இடத்துக்கு போய் வியாபாரம் பண்ணுறவங்கள சார்த்தவாகா அப்படிம்பாங்க. ஓகே, இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து ஒரே இடத்துல ஸ்டேபிளாக நிலையாக வந்து நிற்காங்க அப்படி தானே? அப்போ வந்து ஒரே இடத்துல சீராக நிற்காங்க சிரேஷ்டி. இன்னொருத்தவங்க பார்த்தோம்னா நிறைய இடத்துக்கு போயிட்டு வராங்க, சர்ரு புருன்னு போயிட்டு வராங்க. ஸோ சர்ரு புர்ரு சார்த்தவாகா, சிம்பிளாக முடிஞ்சது. ஓகே, முக்கியமான வணிக நகரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாடலிபுத்ரா, அதுக்கப்புறம் உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான வணிக நகரங்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹார்பர் போர்ட், அதாவது துறைமுகம்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேலை கடற்கரை கீழே கடற்கரை அப்படி மாதிரி வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ மேலை கடற்கரை பார்த்தோம் அப்படின்னா கல்யாண், மங்களூர், மலபார். கீழே கடற்கரை பார்த்தோம் அப்படின்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய தாமிரலிப்தி இது வந்து இருக்குது. ஸோ இந்த குப்தர் காலத்தில் பொற்காச தினாரா அப்படிம்பாங்க. ஸோ இவங்க டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல் முறை வந்து இருந்திருக்கு. இப்போ ஹஸ்பண்ட் இறந்தோன்னா பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃபையும் அந்த தீயில வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா வந்து இருந்திருக்கு.
நம்ம வந்து இதுக்கு மேலே முகலாயர்களோட கதை வந்து பார்த்தோம். அதில் ஒரு மன்னர் பார்த்தோம் அப்படின்னா இந்த உடன்கட்டை ஏறுதல் சதியெல்லாம் வந்து ஒழிச்சிருப்பார். அது யார் யோசிச்சு பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். அதில் அக்பர் பார்த்தோம் அப்படின்னா சதியை வந்து ஒழிச்சிருப்பார். அது மாதிரி இன்னொன்று வந்து ஒழிச்சிருப்பார், ஜிஸ்யா டேக்ஸு. ஹிந்துக்களுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா புனித யாத்திரை வரி வந்து போட்டிருப்பாங்க. அவங்க வந்து புனித ஸ்தலம் காசி ராமேஸ்வரம்லாம் போகணும் அப்படின்னா ஹிந்துக்கள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸ் கட்டணும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒழிச்சிருப்பார். அக்பர் ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருப்பார். அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து சதியை வந்து ஒழிச்சிருப்பார். ஓகே. ஸோ அந்த குப்தர்கள் வந்து என்னென்ன உலோகங்கள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னா இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மேக்னீஸு, சிகப்பு சுண்ணாம்பு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது மத நம்பிக்கைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவங்கள வந்து அதிகமாக தான் இருந்திருக்கு. ஸோ வந்து அதெல்லாம் இங்கே தான் பார்த்தோம் அப்படின்னா புத்துயிர் பெற்றிருக்கு அப்படிங்காங்க. ஸோ பௌத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹீனாயானம், மகாயானம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். சமுத்திரகுப்தரும் குமாரகுப்தரும் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் வந்து வளர்ப்பாங்க. ஸோ அஸ்வமேத யாகம் அப்படின்னா குதிரையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொன்று அதை வந்து பலி கொடுத்து ஒரு யாகம் பண்ணுறது, அதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது. நாலந்தாவில் பார்த்தோம் அப்படின்னா 18 அடி உயரம் இருக்கக்கூடிய ஒரு புத்தரோட செப்பு சிலை வந்து இருந்திருக்கு, அவரோட உருவப்படம். ஸோ ஒரு செப்பில் வந்து இருந்திருக்கு. அது மாதிரி சுல்தான்கஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 7 அடி ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு புத்தரோட உருவப்படம். ஸோ வந்து ஒரு உலோக சிற்பம் வந்து இருந்திருக்கு. அடுத்தது இலக்கியம் பார்த்தோம் அப்படின்னா பாணினி வந்து அஷ்ட தியாகி வந்து ஏற்றிருப்பாங்க. பதஞ்சலி வந்து மகாபாஷ்யம் வந்து ஏற்றிருப்பாங்க. ஓகே. ஸோ வந்து சந்திர கோமியா, ஸோ வந்து ஒரு பௌத்த அறிஞர் சந்திர கோமியா அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா சந்திர வியாக்கரணம் இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏற்றிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து காளிதாசர் அவரோட நாடக நூல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சகுந்தலம், மாளவிகாய மித்ரம், அதுக்கப்புறம் விக்ரம ஊர்வசியம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்ஹாரம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காளிதாசரோட நாடக நூல்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆரியபட்டர், வராகி மீரர், பிரம்மகுப்தர் இவங்கெல்லாம் முக்கியமான கணிதவியல் வானியல் அறிஞர்களாக வந்து இருக்காங்க. தன்வந்திரி பார்த்தோம் அப்படின்னா மருத்துவத்துறையில் புகழ்பெற்று வந்து இருக்கார். அதுமாதிரி சூரிய சித்தாந்தா பார்த்தோம் அப்படின்னா ஆரியபட்டர் வந்து ஏற்றுனது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இதெல்லாம் பற்றி வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. சரகர் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ அறிவியலாளர். அதுக்கப்புறம் சுஸ்ருதர் இவர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் பற்றி அறுவை சிகிச்சை பற்றி அந்த முறையை பற்றி விளக்குனா முதல் இந்தியராக வந்து இருக்கார். வராய்முரர் பார்த்தோம் அப்படின்னா பிருகத்த சம்ஹிதா, பஞ்ச சித்தாந்திகா, பிருகத்த ஜாதகா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏற்றிருப்பார். இதில் வந்து பிருகத்த சம்ஹிதா இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு என்சைக்ளோபீடியா அப்படிங்காங்க. ஸோ இந்த அஸ்ட்ரானமி, ஜியாகிரஃபி அதாவது புவியியல், வானவியல் இதோட என்சைக்ளோபீடியா இதில் வந்து எல்லா விஷயங்களும் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பால காப்பியா இவர் பார்த்தோம் அப்படின்னா ஹஸ்தாயுர்வேதா அதாவது விலங்குகள் வெட்னரி, ஸோ விலங்குகளுக்கான மருத்துவம் அதில் பார்த்தோம் அப்படின்னா சிறந்து விளங்கியிருக்காரு. ஸோ பிரம்மகுப்தர் பார்த்தோம் அப்படின்னா வந்து கணிதம், ஸோ வந்து சித்தாந்தா, அதுக்கப்புறம் வந்து கண்டகாத்தியா வானவியல் பற்றி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றிருக்காரு. நம்ம வந்து ஆரம்பத்திலே சொன்னோம் இவங்க வந்து ஏகப்பட்ட டேக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு. பாகா அப்படிங்கிற ஒரு டேக்ஸு இது பார்த்தோம் அப்படின்னா விளைச்சலில், ஸோ பயிரில் வந்து எவ்வளோ விளையுதோ அதில் 1/6 ஸோ 1/6 பார்த்தோம் அப்படின்னா அரசருக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து போகா அப்படிம்பாங்க. இந்த போகா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அரசருக்கு வந்து கிராமத்துலேருந்து அப்பப்போ, ஸோ வந்து அப்பப்போ கொடுக்கக்கூடிய இந்த பழங்கள், விறகு, பூக்கள் இதெல்லாம் போகா அப்படிங்காங்க. அதுக்கப்புறம் வந்து கரா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமத்து மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்க பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுக்கணும். ஸோ வந்து வருஷம் வருஷம் கட்டக்கூடிய அது தனி. இது போக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அப்பப்போ வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் பலி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா விருப்பப்பட்டு கொடுக்குற ஒன்றா வந்து இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கட்டாயமாக எல்லாருமே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து வச்சுட்டாங்க. ஸோ வந்து இது வந்து ஒடுக்குமுறை வரி அப்படிங்காங்க. இந்த பலி அப்படிங்கிறத ஒடுக்குமுறை வரி அப்படிங்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உதியங்க இது வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையங்கள் அதை வந்து பராமரிக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கு அதுக்கான வரி, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நீர் வரி அப்படி வந்து சொல்லுவாங்க. ஸோ மொத்தத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் ஒரு கூடுதல் வரி இது. ஓகே. உபரிகரா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஒரு கூடுதல் வரி. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றின ஒவ்வொரு கருத்து வந்து சொல்கிறாங்க. ஆனால் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் வரி அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஹிரானியா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா தங்க நாணயங்கள் இதுக்கு போடக்கூடிய வரி. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வாத பூதா இது பார்த்தோம் அப்படின்னா காற்று ஆவிகளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளுக்கான விதிக்கப்பட்ட வரி.
ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அந்த டயத்தில் வந்து ஏதாவது ஒரு பூஜை, ஒரு சில நம்பிக்கைகள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அதுக்கு பண்ணக்கூடிய பூஜைக்கான வரி தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாத பூதா. ஸோ நம்ம வந்து நிறைய சினிமா படத்தில் கூட பார்த்துருப்போம். தமிழில் கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு அம்மன் படம்லாம் வந்து வரும். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் சொட்டத்தலை வச்சுட்டு ஜண்டா அப்படிங்கிற வந்து வருவார். அவர் வந்து அடிக்கடி இந்த பூஜை அதெல்லாம் வந்து பண்ணுவார். அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணோம் அப்படின்னாலும் டாக்ஸை கட்டு, வரியை கொடு அப்படி மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹலிவக்காரா. ஸோ வந்து கலப்பை, விவசாயம் பண்ணுறதுக்கு கலப்பை வச்சுருக்கியா, வரியை கொடு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சுல்கா. ஸோ இது வந்து சுங்க நுழைவு வரி. இப்போ வந்து வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வராங்க போகிறாங்க, அதுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரி. அதுக்கப்புறம் வந்து கிளிப்தா, உபகிளிப்தா. இது பார்த்தோம் அப்படின்னா நிலப்பதிவு. ஸோ இப்போ வந்து லேண்டை வாங்குதாங்க, அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அவங்க முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வரி. ஸோ எல்லாத்துக்கும் வரி. இன்னும் ஒரு சில முக்கியமான ஃபேக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா காமாந்தகர் அவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து தர்ம சாஸ்திரம் அப்படிமா எழுதியிருப்பார். இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, அறிவுரை கூறுற மாதிரி, இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்தோம் அப்படின்னா டிபிஎஸ்பி இருக்கா, இந்த டிபிஎஸ்பியை பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அமல்படுத்த முடியாது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து சட்டமாக கொண்டு வந்து அதை பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆக்ட் மாதிரி வந்து கிடையாது. இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற வந்து டிபிஎஸ்பியில் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே வந்து தர்ம சாஸ்திரம் அதில் பார்த்தோம் அப்படின்னா அரசருக்கே வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி, நீ இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரை வந்து கொடுத்துருப்பாங்க அந்த புத்தகத்தில். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விசாகதத்தர். இவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து தேவி சந்திரகுப்தம், முத்ராச்சகம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏற்றிருப்பார். ஸோ இப்போ இலக்கிய சான்றுகள் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்மிருதிக்கள்லாம் வந்து இருக்கும். ஸ்மிருதிகளில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நாரத ஸ்மிருதி, விஷ்ணு ஸ்மிருதி, பிரகஸ்பதி ஸ்மிருதி, காத்தியாயன ஸ்மிருதி இதெல்லாம் வந்து இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ மேகவர்மனும் சமுத்திரகுப்தரும் பார்த்தோம் அப்படின்னா கான்டெம்பரரி, அதாவது சமகாலத்தில் வந்து வாழ்ந்தவங்க. இப்போ நானும் நீங்களும் வந்து இருக்கோம், ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து காந்தி, நேரு சமகாலம், அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இவங்கெல்லாம் சமகாலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வாழ்ந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து வங்காளத்தை ஆண்ட கௌடவ அரசன் சாசங்கன். ஸோ இவரை பற்றியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்டிருக்காங்க. கடைசியாக இந்த குப்த பேரரசு எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது, எப்படி தோற்று போனது அப்படின்னா ஹூனர்கள் அவங்களோட படையெடுப்பில் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து தோற்று போயிருப்பாங்க. அந்த ஹூனர்கள்லாம் முக்கியமான ஆட்சியாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா தோரமானர், மிகிரிகுலர் அவங்க தான். ஓகே, இன்னும் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்டால் ஒரு சில ஃபேக்ட் எல்லாமே வந்து பார்க்கலாம். நவநீதகம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ நூல் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து நோய்களுக்கான மருந்துகள் அதெல்லாம் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. குப்த பேரரசோட சின்னம், தேசிய சின்னம் பார்த்தோம் அப்படின்னா கருடன். இவங்களோட முக்கியமான வருவாய் பார்த்தோம் அப்படின்னா நிலவரி. இவங்களோட அமைப்புகள் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 வர்ணங்களாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த குப்தர்களோட கதை ஃபுல்லாகவே டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். நாம் வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்தாங்க, எந்த மாதிரிலாம் வந்து ஆட்சி பண்ணாங்க, யாருக்கடுத்து யார் வந்தாங்க, முக்கியமாக என்னென்னலாம் பண்ணாங்க, அவங்களோட ஆட்சி முறை எப்படி இருந்தது, என்னென்ன முக்கியமான புத்தகங்கள், இது மாதிரி நம்ம வந்து எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம். இனிமேல் நீங்கள் வந்து குப்தர்களை பற்றி கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்க. நம்ம இதே மாதிரி ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து தமிழ்லேயே வந்து ஃபுல்லாக போட்டிருப்போம். நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஷாட் அப்படிங்கிற நேமில் எல்லா டாப்பிக்கும் இங்கிலீஷில் வந்து வீடியோ கொடுத்துருந்தோம். இப்போ அந்த வீடியோஸ்லாம் நம்ம வந்து தமிழில் கன்டினியூஸாக போட்டே வரோம். இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து பாலிட்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தான், முகலாயர்கள் அந்த மாதிரியான கதை எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்காதவங்க ஒன் ஷாட் பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், அந்த கதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.